ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கார தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பேன்ல 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 4ல இருந்து 5 பல்லு பூண்டு உள்ள சேர்த்துக்கலாம். இதை ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுருக்கோம். இப்போ இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நறுக்கி உள்ள சேர்த்துக்கலாம். ரொம்ப பொடியா நறுக்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவு நறுக்குனா போதும். ஏன்னா நம்ம இதை அரைக்க போறதுனால. இது நல்லா கலர் மாறணும். பாருங்க, இந்த அளவு கலர் மாறினதும் இது கூட 3 மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கி உள்ள சேர்த்துக்கோங்க. தக்காளி ஓரளவு வதங்கினதும் இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூளுக்கு பதிலாக 4ல இருந்து 6 காஞ்ச மிளகா கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கலாம். இந்த தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் இதை வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா நம்மளோட மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது ஆற விட்டு மிக்சி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு 1 ஸ்பூன் கடுகு போட்டுருங்க. இது கூட 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் இதுல 1/4 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தாளிப்பை நம்ம அப்படியே சட்னியில போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம இன்னைக்கு சட்னி எடுத்து இதில் ஊற்றிட்டு 1 நிமிஷத்துக்கு இதை நம்ம கொதிக்க விட போகிறோம். இந்த மாதிரி செஞ்சோம்னா ஏதாவது பச்சை வாசனை இருந்துச்சுன்னா அதெல்லாம் போயிட்டு நம்ம சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டெப் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு டைம் ஆகுதுன்னா நீங்கள் டேரெக்டாக இந்த தாளிப்பு எடுத்து சட்னியில் கொட்டி கலந்துக்கலாம். தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இது ஒரு கொதி வந்தா போதும். இப்ப நம்மளோட சட்னி தயாராயிடுச்சு. சட்னி இந்த அளவு திக்கா இருக்கணும். சூடான தோசைக்கல்லுல தோசை ஊத்திக்கலாம். இது மேல நம்ம செஞ்சு வச்சிருந்த சட்னியை 2ல இருந்து 3 ஸ்பூன் உங்க தோசையோட சைஸ் பொறுத்து மேல போட்டுட்டு எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா பரப்பி விட்டுருங்க. இந்த தோசை ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும். எதுவுமே தொட்டுக்கணும்னு தேவையில்லை, அப்படியே சாப்பிட்டா கூட டேஸ்டா இருக்கும். ஆஃபீஸ் போறீங்க இல்லை ஸ்கூல்ல பசங்களுக்கு லஞ்ச் கட்டி தரீங்கன்னா கூட இதை நீங்க செஞ்சு டிஃபன் பாக்ஸ்ல கொடுத்து அனுப்பிச்சிங்கன்னா இது ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும். தொட்டுக்க செய்யணும்னு அவசியமே இல்லை, இந்த ஒரே டிஷ் எடுத்துட்டு போனாலே போதும். இதை சுத்தி எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம்னா சேர்க்க தேவையில்லை. இதை மூடி வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஓப்பன்லேயே வேக விடலாம். ஏன்னா நம்ம தோசையை மெலிசா ஊற்றி இருக்கிறதுனால ஓப்பன்லேயே நல்லா இருக்கும். இப்போ இது வெந்ததும் இது அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளோ மொறுமொறுன்னு கிறிஸ்பியா சூப்பரா இருக்கு. இதுக்கு நீங்க தேங்காய் சட்னி, புதினா சட்னி இல்லை சாம்பாரோட சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா வெறும்னே சாப்பிட்டாலும் செம்ம சூப்பரா இருக்கும். அவ்வளோதான். இந்த சூப்பரான கார தோசையை நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பார்த்து உங்க ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நம்ம சேனல்ல நிறைய ஃபர்ஸ்ட் டைம் ஆன் யூடியூப் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.